படத்துக்கு உன்னோடா இல்ல இப்போ ஒரு நைட் ஷோ ஸ்டார்ட் பண்றேன்னு எடுத்துக்க காலங்காத்தால இங்க மட்டும் ரிலீஸ் இல்ல ஆகும் இல்ல நிறைய ஷோ பிரீமியர்லாம் வேணாம் பிரீமியர்லாம் வேணாம் ஏய் ஜாக் நல்லா இருக்கும் ஜாக் 11 ஏண்டா இல்ல இரேன் இல்ல நீ துரேந்தர் பார்க்க ஒரு போறது 160 ரூபா டிக்கெட் உனக்கு பிரீமியர்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு நிமிஷம் இல்ல துரேந்தர் நாளைக்கு ரிலீஸ்ரா நான் இன்னைக்கு அதை பார்த்தேன் அதுவும் அங்க கலெக்ஷன்ல ஆட் ஆகி 200 கோடி மேல ஓப்பனிங் கொடுத்தானுங்க ஓப்பனிங்காக தான் பிரீமியர் போடுறது இந்த ஓஜி படம் எடுத்துக்க எல்லாத்துக்கும் ஓப்பனிங்காக தான் பெட்டியும் பார்த்தான் பேர் பெட்டியும் ஓப்பனிங்காக தான் போடுறாங்க பெட்டி வெறும் 100 தான் பண்ணிருக்கோம் ஆனா பிரீமியரோட சேர்த்து அது 135 போட்டானுங்க ஓஜிலாம் ஒரு படம் நான் சொல்றேன் பத்தியா அது என்ன பண்றது அது அந்த டைம் பண்ணி விட்டானுங்க அந்த மாதிரிலாம் சொல்லாத அதனாலதான் சொன்னேன் எனக்கு ஓஜில அந்த ஓஜில அந்த ஆல்பம் பிடிக்கும்டா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஏரியா மியூசிக் இல்ல பவன் கல்யாணுக்கு டேய் பவன் கல்யாணுக்கு டைட்டில் கார்டு போட்டிருப்பானுங்க அந்த மாதிரி போட்டிருப்பானுங்க டைட்டில் கார்டு நல்லா இருக்கும் இல்ல தமிழ் நோக்கி விட்டுருப்பான் டைட்டில் கார்டு ஆனா அது அவனுக்கு போட்டது தெலுங்கு தமிழ் ஆனா தம்மனு நீ இதுல மட்டும் இல்லடா நம்மளுக்கு கட்சி பாட்டை மறந்துட்டீங்களடா நட்டதுலயே பாக்குற மாதிரி இந்த படமே ஓஜி தான் தெரியுமா உண்மை இல்லடா இல்ல அது ஓஜே கக்கூஸ்ல கரைச்சு இல்ல இப்போ டிவிக்கே பாட்டு எல்லாமே தமிழ் தான் போட்டான் யோசிச்சு பேரு பறக்கும் இப்ப கூட உண்மையிலேயே அதை கேட்டு சின்ன பசங்களே ஓட்டுலாம் போட்டு எல்லாமே சம்பவம் தான்டா வாரிசுல இருந்து எல்லாமே செம்மையா பண்ணிருக்கான் வாரிசுதான் உண்மையில வாரிசுல 6 பாட்டு 6மே அவன் வாரிசுல ஒரு பாட்டம் நல்லா இல்லன்னு கூட சொல்ல முடியாது இப்பதான்டா கடுப்பு நல்லா வந்தது நடுவுல இந்த இவனுன்னு ஒருத்தன் வந்தான் பாரு நம்ம இல்லடா நம்ம என்ன எப்படின்னா இல்ல ஒரு நிமிஷம் பெருசு அந்த இடத்துல இருந்ததுன்னா பெருசுன்னு யாரும் தெரியல நம்ம இருந்தா அனிருத்த மாத்திருக்கான் நம்ம ஆளுக்கு மனசு வரல சரி வெங்க பிரபு கிட்ட உனக்கு தோன்றதுன்னா உனக்கு தோன்றத பண்ணுட்டு இல்ல வெங்கட் பிரபு கிட்ட உனக்கு தோன்றது பண்ணுலாம் சொல்லல வெங்கட் பிரபு வந்துட்டு அனிருத் போலான்னு சொல்லியிருக்கான் வெங்கட் பிரபுவே அண்ணாதான் வந்துட்டு இல்ல நீ கன்ஃபார்மா இவன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவனா பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கான் இல்ல அப்படிலாம் இல்ல அந்த இன்டர்வியூ நானும் கேட்டேன் என்ன சொல்லிருப்பானா நீங்க வழக்கமா அனிருத் அந்த காம்படிஷன் பண்ணுவீங்க மாத்திக்கலான்ற மாதிரி வெங்கட் பிரபு கேட்கும் போது இல்ல உங்க ஸ்டைலே பண்ணுங்க ஆமா அதான் இல்லடா அந்த காம்பினேஷன் மாநாடு வந்து மாநாடுக்கு தான் அண்ணனுக்கு தான் போச்சு எல்லாருக்கும் தெரியும் அவனே ஸ்டேஜுக்கு சொல்லியிருப்பான் அந்த மாநாடு காம்பினேஷன் மாதிரி திரும்ப எடுத்துன்னு வரணும்னு தான் பார்த்தேன் சொல்லி இருக்க மாட்டாரா நீ என்ன இவன்டா இன்னொன்றா ஒன்னு ஓப்பனா சொல்லிட்டா கோட் வந்துட்டு உனக்கு கேரளால கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த படம் 500 கோடி ஒரு நிமிஷம் இல்ல ஆனா கலர் இன்ஃப்ளூயன்சர் மைக் கேட்கல வெங்கட் பிரபு இன்டர்வல் தான் வந்து அந்த டேபாக் மேட்ச் வச்சிருந்தான் அதுக்கப்புறம் வச்சிருந்தான் ஆனா தளபதி தான் வந்து காம்ப்ளிகேட்டா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு இன்டர்வல் வரலும் நம்ம ஆனா எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா அந்த செகண்ட் ஆஃப் பயங்கரமா இருந்தது இந்த படம் தான்டா ஒதுக்கி இருப்பான் செகண்ட் ஆஃப் எங்கேயுமே போர் அடிக்காது கோட்டு தான் இல்லடா உண்மையில எங்க திரும்ப நான் நோட் பண்ணேன் நான் கோட் 5 வாட்டி பார்த்தேன் மேட்டர் என்னன்னா இப்போ ஒரு படம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குதோ இல்லையோ அவன் போர் அடிக்காம எத்தனை போனான் பாத்தியா அதான் அதுதான்டா 3 மணி நேரமே தெரியாதுடா செம்மையா போயிருப்பான்டா ஏன்னா இல்லடா நீ 3 மணி நேரம் படம்லாம் வந்துட்டு முக்குவானுங்க ஏன் இப்ப கூட முக்கியம் தான் இருக்காங்க சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்
இல்ல இப்ப ஒரு நிமிஷம். லாஸ்டா ஒரு 10 வருஷத்துல 3 மணி நேரம் படம் போர் அடிக்காம போனதே ரொம்ப கம்மியா இருக்கும். ஆளாளுக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப கம்மியா துரேந்தர் இருக்கும். எனக்கு ஏய், 3 மணி நேரம் ஏய், படம் போய் துரேந்தர் 4 மணி நேரம் தான். தளபதி படம் தான் இருக்கும். 4 மணி நேரம் படம்டா. ஒரு நிமிஷம் இல்ல உனக்கு சொல்லிட்டேன். நீ ஒரு பாகுபலியை கூட எடுத்துடலாம், ஆனா ஒரு துரேந்தர் வராது. இதுக்கு துரேந்தர் அதுக்கும் மேல 4 மணி நேரம்லாம் மயிர கூட அதான் மயிரா கூட ஒருத்தனை உட்கார வைக்க முடியாது. ஆனா துரேந்தர்லாம் நான் இது வரைக்கும் எத்தனை அலெக்ஸ் டைம் பாத்திருக்கேன் தெரியுமா? சொல்லாத. அலெக்ஸ் இல்ல நியூ 4 மணி நேரம் பார்த்த இன்னொன்னு இருக்க மாட்டோமா? டேய் ஜனநாயகன் ஒரு ஸ்டேட் படம்டா, அவன் இந்தியாவே பார்க்க வச்சான்டா. கம்முனுடா அலெக்ஸ் சொல்லு. நியூ இந்தியான்னு ஒரு வேர்டை மியூட் பண்ணிருக்காங்க பாத்தியா? நியூ இந்தியான்னு சொல்றது. ஆமா இல்ல அது அதான் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே மொத்தமா சேர்த்து குமரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க தானே போட்டிருக்கு. எனக்கு இல்ல. ஆனா தியேட்டர் மூவ்மெண்ட் தளபதி படம் முக்கியமா இது சிஎம் படம் தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க கடைசி படம். இன்னொன்னு ஒண்ணு சொல்லிட்டேன், நம்மால் சிஎம் ஆகாம எதிர்கட்சி ஆனா கூட திரும்ப நடிப்பாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவலாம். அவர்தான் சிஎம் ஆயிட்டார், திரும்ப நடிக்கவும் போறது இல்ல. கடைசி தியேட்டர் கடைசி படம், இதுக்கப்புறம் எல்லாமே ரீரிலீஸ் தான். கண்டிப்பா நிறைய வாட்டி போவோம் தியேட்டர். பண்றானுங்க ரீரிலீஸ் மெட்டீரியல் படம் எல்லாம் சன் டிவிட்ட தான் இருக்கு. வேட்டைக்காரன்னு, திருப்பாச்சி பாத்துக்கலாம் சகல எங்க போய். வயிறு எரியுது. ஆனா ஒரு நிமிஷம் எனக்கு சின்ன வயசுல கணபதி ராம்ல வேட்டைக்காரன் பார்த்தேன், திரும்ப பாக்கணும் போல இருக்குது. அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்த அதுல இருக்கிற பாட்டுக்காக அந்த ரீரிலீஸ் படத்துக்குலாம் போனோம். அதான் சின்ன வயசுல கட்சி சுத்தி பார்த்த காலம். சிவகாசி இப்ப டைட்டில் கார்டு பிளேஸ் பண்ணதுனா நல்லா இருக்குமாமா? ஏன்னா ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு, இப்ப திரும்ப ஆட் பண்ண முடியாது. டைட்டில் கார்டு தளபதி விஜயன் தான் வரும்னு தோணுது, சிஎம் விஜயன் வராது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, நீ நிறைய தியேட்டர்ல வந்து எடுத்து பார்த்தா செலிப்ரேஷன் தியேட்டர்ல சீஃப் மினிஸ்டரும் போடுவாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரும் போடுவாங்க. மேஷப் ஏதாவது இதெல்லாம் போடுவாங்க நிறைய இடத்துல. மால் தியேட்டர் மட்டும் தான் போட மாட்டானுங்க இந்த மாதிரி. தளபதி விஜய்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் டைட்டில் கார்டு வராது. சீஃப் மினிஸ்டர் விஜய் போட்டுருவாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு டைட்டில் கார்டு. அலெக்ஸ் தேங்க்ஸ் கார்டுன்னு தனியா போட்டு இல்ல அலெக்ஸ் தேங்க்ஸ் கார்டு தனியா போட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்க எல்லா தியேட்டர்லயும். ஆமா அது முன்னாடியே வரும் ப்ரோ, முன்னாடி படம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே வரும், வந்துரும். தேங்க்யூ சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கும். ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா, ஊருக்குள்ள இனிமே அவன் படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்மள தான் பார்த்து வரணும். இனிமே அதான் சீஃப் மினிஸ்டர். நல்லதை பார்த்துட்டு தானே போனோம் எப்பவுமே. ஆனா முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் பேசுற வீடியோ எல்லாம் ஒரு தியேட்டர் போகும்போது எரிச்சலா இருக்கும். என்னடா சும்மா இருக்கும். ஒரு நிமிஷம் ஜாக்கி மியூட் பண்ணு. இப்ப சொல்லு. யாரோ பேசிட்டு எஸ்டிஆர் எப்ப எடுத்த போட்டோடா, அது அப்புறம் லேட்டா வந்தது. கவின் போட்டோவும் இப்பதான் வந்து. வணக்கம் அலெக்ஸ். வணக்கம். ஜூலை 24th கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? 24 ஆல்மோஸ்ட் ப்ரோ. இங்க ஆனா என்ன கேட்டா அது நல்ல டேட் தான். ஏன்னா வீக்கெண்ட் வந்துட்டு அது ஆல்ரெடி அதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு. இன்னொன்னு அந்த வாரம் முழுக்க நார்மலா அது தியேட்டர் போறவங்க அதிகமாவும் இருக்கும். அடுத்த வீக்கெண்டும் வந்துட்டு இதுதான். இன்னொன்னு ஆகஸ்ட் 15 வரைக்கும் வேற எந்த படமும் இல்ல. 3 வாரம் தொடர்ந்து வேற வழி இல்ல. ஜனநாயகம் உட்கார்ந்துகிட்டே அலெக்ஸ் சும்மா இனிமே டேட்லாம் பார்க்க முடியாதுடா. புரியுதா? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சர்டிபிகேட் நெட்ஃபிளிக்ஸ் வேற படம் கொடுக்கணும். புரியுதா? ஆகஸ்ட் இல்லமாமே ஒரு நியாயமா ஒன்னு சொல்றேன். அக்டோபர் நிறைய படம் விடுவானுங்க. இந்த டைம் நம்ப விட்டாலும் ஏதாவது கேட்பானுங்க. சாரி அதான் இந்த ஆகஸ்ட் படம் விடுவானுங்க. அக்டோபர் விட்டேன்னு இன்னும் ரஜினி கூட சண்டைக்கு போறதுலாம் கேட்பானுங்க. அவனே ஒரு ஆளுமயிர் இல்லாத அப்புறம் பாத்துக்கிறான். அதான் சொல்றேன், இதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் போக முடியாது. இல்லமாமே என்னைக்குமே இது பேர் ஒண்ணு சொல்லிட்டா, இவர் சீஃப் மினிஸ்டர், இவரை கொண்டு போய் வந்துட்டு ரஜினி கூட இவங்க எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. அவர் சிஎம் ஆயிட்டாரு, கடைசி படம் இது, அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க தியேட்டர்ல. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
அதான்டா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இல்ல மத்தவன் படம் எல்லாம் அப்புறம் தான் வருது. ஏன் நல்ல விஷயம்ன்றனா, முன்னாடி கோட் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மத்த படம் வந்த மாதிரிதான் இது. எல்லாருமே நம்ம படத்தை பாப்பானுங்க. உண்மை அது என்னன்னா வந்து பிளான் DMK போட்டாங்க, கோட்டு வர்றதுனால அவங்க வந்து எல்லாருமே தள்ளி போட்டாங்க. அதான் இல்ல ஆனா இப்போ இல்ல நம்ம படம் வந்துட்டு இப்போ முன்னாடியே வருது எல்லாத்த விட. இன்னொன்னு வேற எந்த படமும் இப்ப இந்தியா லெவல்ல இல்ல இல்ல. இல்ல இந்த படத்து அலெக்ஸ் சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருதுடா. அந்த தியேட்டர் வெளில ஒருத்த பாட்டே போடுறா. இவனே ஸ்பைடர்மேன் மட்டும் வருதுல அது 30 தானே வருது. இல்லடா நான் ஜாக் போட்டு பொழந்துடுவோம் நானு. ஸ்பைடர்மேன் வருது, சூப்பர்மேன் வருது. ஓவர்சீஸும் பாக்கணும்டா. இல்லடா ஒரு படத்தையும் தியேட்டர்ல பார்க்க மாட்டான், எல்லாம் பார்த்து டெலிகிராம்ல. டேய் நான் எதுக்கு சொல்றேன்னா ஓவர்சீஸ் சொல்றேன்டா. இல்ல அவன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குது. ஆனா அது 30 தான் வருது, நம்ம 24 வரும். ஒரு வாரத்துக்கு மேலதான். இல்ல அதெல்லாம் வந்து ஓவர்சீஸ்லயும் இந்த ஆட்சி தலைவன் சுருட்டி எடுத்துருவாங்க. ஒரு வாரம் தான் எனக்கு ஓவர்சீஸ்ல தான் இங்க அலெக்ஸ் இங்க ஒருத்த கூட்டம் கூட வந்து ஒரு காத்து இருக்குது. கேவிஎன் மட்டும் இந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் புக்கிங் ஓபன் பண்ணிட்டுமே பறக்கும். அப்பலாம் ஆயுஷ்மான் வந்து அவன் மலேசியால பண்ண சம்பவம் எல்லாம் ஞாபகம் வருது. இல்ல மலேசியால ஸ்டேடியம் ரெக்கார்டு, புக்கிங் ரெக்கார்டு, இன்னும் நாங்க ஹையஸ்ட் விஜய் மலேசியா வந்து லியோ படத்தை ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுச்சுல. அது ஆமாமா கோட்டும் லியோ தான் ஹையஸ்டா இருந்துச்சு. ஆமா எல்லாமே பிரேக் பண்ணாங்க. அதான்டா ஆல்ரெடி கோட் ஒரு ரெக்கார்டு கூட அதிகமா அங்க ஒரு அபிஷியலா கவர்மெண்டே சொன்னாங்களே, அதிகம் பேர் கூடி பர்ஃபெக்டா நடத்தினது அந்த ஸ்டேடியம் இதுதான். அவங்க அவ்வளவு பெரிய கிரௌடு. அதுக்கப்புறம் ஜென்னா ப்ரீ சேல்ஸ் இந்தியாலே அந்த மாதிரி யாரும் பண்ணல. அதான் இந்த போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப திரும்ப ஓபன் பண்ணுவாங்க. இல்ல ஜனவரி 9th விட்டுருந்தானா அது சோறு சம்பவம். இதுவும் பயங்கர சம்பவம் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். உண்மைடா, சத்தியமா இம்பாக்ட் வந்திருக்கும்டா. மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டு இருப்போம்யா. மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டு இருப்போம். 10 வந்தா மெஜாரிட்டி வந்திருக்கும் ப்ரோ. அது அடுத்து இல்ல அந்த 9th வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதை பத்தி பேசக்கூடாது. பட் ஆனா வந்து அந்த டேட் வந்து சரியான டேட். 10 நாள் லீவ் மாமே. தமிழ்நாடு 10 நாள் லீவு. தமிழ் மக்களுக்கு வந்த சோதனையா பராசக்தின்ட்டு ஒரு குப்பை. இல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருப்பாங்க. சாமி ஒரு நிமிஷம். இல்ல அந்த லீவ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணானா, எஸ்கே அந்த பராசக்தி பண்ணல, ஜீவா ஒரு சின்ன 10 தூக்கின்னு வந்து 40 கோடி அந்த சின்ன படம் இல்ல. ஆனா அந்த படம் சூப்பரா இருக்கும். அந்த படம் இல்ல காமெடியா சொல்றத அந்த படம் ரொம்ப நேச்சுரலா சொல்றேன்னா மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லா பராசக்தி தூக்கிட்டாங்க. ஜீவா படத்தை எல்லாம் ஜீவா வந்து இல்ல உன் மாமே இல்ல சிரிப்பன தெரியுமா, ஜீவா வெளியே வந்து சிரிக்கிறப்பல என்ன ஆட்டம் ஆனடா. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்டா. ரொம்ப நீங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணல. இல்ல மாமே அந்த டைம்ல ஒரு நிமிஷம். இல்ல இப்ப கூட இந்த அபிஷியலா இதுவும் சொன்னாங்க. அதான் டான் பிக்சர்ஸ்ல இருந்து சம்பள பாக்கி இருக்குது. ஏன்னா வந்துட்டு படம் 100 கோடி மேல போட்டு எடுத்தாங்க. பராசக்தி நாசமா போச்சு. அதுதான் உனக்கு ஆர்கானிக் யூஸ் இருக்கு, எடுத்து ஓடி காசை. இல்லடா ப்ராஃபிட்டபிள் இல்ல. ஜீவா படம் மட்டும் தான் ப்ராஃபிட்டபிள். இவன்தும் வாவா தேரும் ஃபிளாப், பராசக்தியும் ஃபிளாப். ஜென்னா போஸ்ட் பண்ணிட்டு நம்ம பையன் எவனோ கோட் பண்ணி போட்டிருந்தான். பராசக்தி இது ஆர்கானிக் யூஸ் இருக்கே ப்ரோ, எடுத்து கொடுக்குற காசு. ஞாபகம் இருக்கு ஆர்கானிக் யூஸ். குப்பால போடி அந்த ஆர்கானிக் வியூ. டான் பிக்சர் வேற வந்து அவன் வந்து சம்பளமே கொடுக்கலையா. சுதா கோங்கரா வந்து நம்மள என்ன சொன்னாங்க, ரவுடி கூட்டம் அது இதுன்ட்டு. சுதா கோங்கராவுக்கும் சேர்த்து போராடுறது நம்ம தான். அந்த அம்மாவுக்கு ஒழுங்கா அவங்களுக்கு எதுக்கு ப்ரோ நம்ம போராடணும். ஆனா சுதா கோங்கரா இல்ல அந்த அம்மாவுக்கு அப்பவும் குரல் கொடுத்தது நம்ம தான். இல்ல ஆனா சுதா கோங்கரா பண்ணது அந்த டைம் பெரிய தப்பு அது. ஏன்னா ஆல்ரெடி மன்றத்துல இருந்து தான் இந்த ஒரு பொலிட்டிக்கல் போயிட்டாங்க. அந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை அடிக்குது. அது அரசியல் ரீதியா தான் திட்டி இருந்தது. இது தேவையில்லாத வேலை. படம் எடுத்தாமா ரிலீஸ் பண்ணாமா மூடிக்கிட்டு போறதை விட்டு ப்ரொடியூசரே கம்முன்னு இருக்கான். எனக்கு தான் புரியல. டான் பிக்சர்ஸே கம்முன்னு இருக்கான்.
இது இந்த ரவுடி மாதிரி வந்து ஷீட்டர்ன்ற இப்ப மாதிரி எல்லாம் நம்மள பிராண்ட் பண்ணிச்சு கொத்தடி ப்ரோ. அது வந்து கிடைச்சது. அது உண்மைதான். ஆனா அந்த இன்னைக்கு டைம்ல அந்த வந்து அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல அந்த கட்சி. இல்ல ஐயா, அந்த டைம்ல அந்த அம்மா கொஞ்சம் எந்த கோயில புண்ணியம் பண்ணிச்சின்னு தெரியல, நம்மால் படம் வரல. வந்திருந்ததுன்னா தியேட்டர்ல இருந்துக்குது மாவனே. அது அம்மா அழுதுருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து எதுக்கு ஒரே சொல்லுவாங்க, ஒரே அவங்க நல்ல நாள் நேரம் படம் வரல. இல்ல தியேட்டர் உள்ளே பராசி பேசிருப்பானுங்க. எனக்கு இந்த இதுல விக்னேஷ் சிவன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், துப்பாக்கி படம் அப்போ போடா போடி, அது என்ன படம் மச்சி, போடா போடி தானே. போடா போட்டிதான். அது செம்ம எலிவேஷன். 13வது ஒருத்தர் சுட்டான், அது நான் தான் அது அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அந்த 13 பேர் செத்தாங்க, 12 பேர் படத்துல செத்தாங்க, 13வது ஆனா ஓபனா சொல்லிட்டேன். சரியான எலிவேஷன் அது. அது சொல்லிதான் ஆகணும். அது எஸ்டிஆர் நயம் மதிகர்னா அவர் ரிலீஸ் முன்னாடியே சொல்லிட்டாப்புல, அவர் ரொம்ப பெரிய படம், அவரும் ரொம்ப பெரிய ஆளு. இதே மாதிரிதான் ஈஸ்வரன் டைம்லயும் ஒரு அறிக்கை விட்டாப்புல, வேற வழி இல்ல நான் ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும்னு. ஆனா ஈஸ்வரன் பண்ணி ஆகணும், ஏன்னா பின்னாடி அவனுக்கு எஸ்கே வந்துட்டு ஏன் எல்லாம் திட்டினானுங்கன்னா, இந்த ஆளு வந்துட்டு அது சொல்லவே இல்லை, ஏதோ வராத மாதிரியும் பண்ணா போல, நான் மட்டும் தான் வரேன்ற மாதிரி போனா போல, அதான் திட்டி விட்டாங்க. எஸ்கே கேரக்டர் நார்மலா எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய இது இல்லதான். ஆனா அந்த டைம்ல ஹேட் வராம ஒண்ணு சொல்லிருக்கலாம், ஆனா அது சொல்ல செத்து சொல்லுங்க. எஸ்கே என்ன தெரியுமா சொன்னா, ஆடியோ லான்ச்ல போயிட்டு ஜனநாயகனையும் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பராசக்தியை நீ சொல்லி எங்களுக்கு கோமாளி. சரி விடுங்க, ஒரு நிமிஷம் இல்ல இல்ல, படத்தை தாண்டி நாளைக்கு கரூர் போறாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதனாலதான் வந்து அவரு நியூஸ்லாம் வச்சு பேசியிருந்தாரு ஸ்டேஜ்ல. கரூர்னு மென்ஷன் பண்ண அலெக்ஸ், அது வந்து பயங்கரமா தடுத்தானுங்க. நம்ம வந்து அந்த பீரியட்ல உங்களுக்கு எல்லாம் நினைவு விட்டுறேன், அண்ணா வந்து எடுக்காத முயற்சியும் இல்லை, இந்த கட்சி எடுக்காத முயற்சியும் இல்லை கரூர்ல போய் சந்திக்கிறதுக்கு. வேற வந்து ஒரு வழி இல்லாம இவங்க பண்ண சூட்சம அரசியல்னால அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரம் கூப்பிட்டு அவங்கள அண்ணன் வந்து சந்திச்சார். அப்ப கூட அதை வந்து கேவலமா பெணநாயகனு அந்த மாமல்லபுரத்துல வரப்போறதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க. அந்த டைம்ல நான் கண் கூட பார்த்தது. நம்ம ஆட்கள் வந்து இப்போ சொல்லலாம், ஏன்னா நம்ம ஆட்சியில தான் இருக்கும், வேவு பார்க்க போயிருக்காங்க. ஆமா, அப்பவே வந்து அவ்வளவு வர்ஸ்ட் சிச்சுவேஷன். அவங்க வந்து அந்த செந்தில் பாலாஜி கேங் வந்து அவ்வளவு வர்ஸ்டா, அவங்க இப்போ மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் ரவுடி சொன்ன மாதிரி வாட்சாலேயே இருக்காங்களாம். எல்லா பாதிப்பாளர் வீட்டு வெளில ஒருத்தவங்க பாத்துட்டே இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அங்க இருங்க கம்ப்ளீட் பண்றேன். அப்புறம் வந்து நம்ம சைட்ல வந்து மண்டபத்துக்காக கேட்டிருக்காங்க. மண்டபத்துக்காக கேட்டப்போ, சார் காலையில உங்களுக்கு கொடுக்குறோம், ஈவினிங் வந்து கிடையாது. அப்படி ஊர் வெளியில வந்து அலெக்ஸா ஒரே நிமிஷம், கீழே ஒரு ரிக்வெஸ்ட் காட்டுது, அது டச் பண்ணாத. தெரியும். யார் இது? அவரா? சிவா தூக்கி போட்டுச்சு வெளில. யாரு? பாஜக ப்ரொஃபைல பார்த்தாலே தர மாட்டேன் சில பேர், அதாவது சங்கி மாதிரி ரிமூவ் பண்றான் நம்ம முடிஞ்சா. இல்ல டச் கூட பண்ணாத, டச் பண்ணோன்னே தூக்கி போட்டுச்சு. ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிறது ஒட்டுமொத்த 8 கோடி பேருக்கும் அது வெயிட்டிங். இல்ல, நான் அந்த ஊர் வெளியில ஒரு மண்டபத்தை கொடுத்து, அது அந்த மண்டபம் பார்த்தாலே பயமா இருந்துச்சு. அது ஃபுல்லா வயக்காடு. திருப்பி ஒரு சம்பவம் நடக்கணும், அதுல இவனுக்கு குளிர் காயணும், பழிய தூக்கி தலைவர் மேல போடணும். இன்னைக்கு நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு என்ன பண்ண முடியும்? கரூர் பத்தி அடுத்த நாளே அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஊரோட மக்கள் வந்து இவங்களோட மோசமான வியூகம், இவன் விஷமத்தனமான வியூகத்துக்கு எல்லாம் ஆளாவலங்கிறதுக்கு அவங்க போய் ஊர் பூரா போஸ்டர் அடிச்சாங்க, நம்ம கட்சியை கொலகார பாவினாங்க. இங்க வந்து யாராச்சும் செந்தில் பாலாஜியை வந்து விமர்சிச்சு ஒரு பதிவு போட்டா கூட 19 வயசு பையன், அவன் மேலாம் கேஸ் போட்டு அவன் வாழ்க்கையை சீரடிக்கிற மாதிரி எத்தனையோ செயல்கள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஷாம் சொல்ற மாதிரி அங்கனும் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்தோம், ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்திலே வச்சாச்சு சந்திப்போமான்ட்டு. ஆனா அந்த கல்யாண மண்டப ஓனர்களுக்கு இவங்க கொடுக்காத நெருக்கடியும் இல்லை,
அந்த மாதிரி அது பண்ணவும் விடல. கடைசியில வந்து மதிய அழகனை A1 போட்டாங்க. அப்ப கூட வந்து என்ன பொய்ய பரப்புனாங்க, புஷி ஆனந்த், GS புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்காரு, கைய விட்டுட்டாங்க மதிய அழகனை அப்படின்லாம் இந்த கட்சியை சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்லயே அவரை மேடையில வச்சு இது பண்ணாருங்க. நான் இவரோட நான் நிப்பேன், அவருக்கு தான் MLA டிக்கெட்டும் கொடுத்தாங்க. அங்க இருக்கிற சூழ்ச்சினால செந்தில் பாலாஜி எல்லாம் சில இடங்களுக்கே போக முடியல. ஓடுகாலி நாய் அவன் வந்து கோவை தெருக்கு ஓடனான் அந்த கரூரின் கோட்டைன்னு சொல்லிட்டு. சாரி இல்ல அது தலைவரே வந்து லாஸ்ட் ஸ்பீச்ல வந்து வெளுத்திருப்பாரு ஸ்டேஜ்ல. ஓடுகாலியோட பட்டம் வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு இப்ப ரீசெண்டா. அது விட்டுருங்க. அசெம்பிளி ஒரு நிமிஷம் இல்ல உண்மையிலே இப்ப ஸ்டாலின் ஒரு அரெஸ்ட் ஆகிறான்னு சும்மா சொல்றேன். ஸ்டாலின் அரெஸ்ட் ஆனா கூட உண்மையிலே கவலைப்படுறதுக்குன்னு மனசார கவலைப்படுறது கூட ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனதுக்கு டிஎம்கேலயே உனக்கு தான் நீ ஆவணும்டா அப்படின்னு தான் உட்கார்ந்து இருக்கானுங்க. அதான் இல்ல அப்ப ஒரு வீடியோ வரும் திமுக காரணம் தொட்டு கூட பார்க்க முடியாது. பாத்திருக்கேன் அலெக்ஸ் சீண்டி பாக்க. இல்ல இல்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரான் தெரியுமா? ஒருத்தர் பேசிருப்பாரு, என்னை தொட்டு பார். சொல்ல விடுங்கடா, அது சொல்லாதடா. தப்பான வார்த்தை கூட கிடையாதுடா அது. கெட்ட வார்த்தை கூட கிடையாதுடா அது. இன்டர்வியூல என்ன தெரியுமா பேசினா, நேத்து மழையில முளைச்ச காளான்னு இந்த கட்சியை பார்த்து அந்த ஆளு இன்னைக்கு அவனோட கட்சி என்ன நிலைமையில இருக்குது. இத்தனைக்குங்க அவன் மேல முதல் கேஸ் போட்டு இடி எதுக்கு தெரியுமா வந்துச்சு? திமுக அவன் அதிமுகல இருக்கும்போது போட்டுச்சு. அவன் அதிமுகல போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா. அப்ப வந்து காசு வாங்கிட்டு வேலை போட்டான்ட்டு திமுக தான் அவனை ஊழல் குற்றவாளின்னு சொன்னாங்க. இன்னைக்கு திமுக ஈகோ சிஸ்டமே அவன் பின்னால ஓடுது. நீங்கெல்லாம் பண்ணலையாடா குதிரை பேரம்? அது என்ன வந்து அதிமுகல இருந்து டைரக்டா சேர்ந்தா அவங்க கட்சியில அமைச்சரே ஆயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கட்சி இவனுங்க அதை மறைக்கதான் நம்ம மேல அந்த வேர்டை யூஸ் பண்றானுங்க. என்ன சொல்றதுங்க, தர்மம் இது வந்து ஒரு நியாயமான ஒரு, அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லுங்கிற மாதிரி அண்ணா அங்க போக வேண்டியது. அன்னைக்கு வந்து அவர் என்ன சொன்னாங்க, அங்க இருந்து ஓட்டம் எடுத்தாருன்ட்டு. நான் இப்பவும் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம இதை தான் வாதாடி இருக்கோம். அங்க இருக்கிற மாவட்ட SP, அங்க இருக்கிற மாவட்ட DCP, சார் நீங்க இங்க இருக்காதீங்க, கலவரம் இன்னும் பெருசாகும், பிரச்சனை ஏற்கனவே பெருசா போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு வந்து சட்டத்தை மதிக்கிற ஒரு தளபதி. ஓகே, அங்க இருக்கிற SP DCP ஆந்திரால பவன் கல்யாணம் ஒருத்தர் அன்னைக்கு நைட் வந்து திருப்பி அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா அது ரொம்ப கொடூரமா ஒரு நைட் அது. அதை விட தலைவர் மேல போட்ட பழி வந்து அவர் எப்படி நம்மளாலதான் தாங்க முடியல. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கானுங்க. போனவங்க நம்மவர்கள் தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்தியா அரசியல் அமைப்புல எத்தனையோ கட்சிகள் வந்து ஒரு சமுதாயத்து மீது தனிப்பட்ட வெறுப்பு பிஜேபி பண்ணி இருக்குது. மத்த கட்சி எல்லாம் சாதிய வன்முறை எல்லாம் வந்து அவங்க கூட அது எப்படி அலெக்ஸ் அது அவர் வந்து ஒரு அந்த டைம்ல ஒரு PPT காமிக்கும் போது பஸ்ல இருந்து கீழே வந்து பணமா இருக்கும், பஸ்ல வந்து அவர் சிரிச்சினே வர மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டி PPT ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு வேலை போயிட்டாங்கன்ட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களை விமர்சிச்சப்போ தெரிய வேணாமா சாமி, அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க மேல துளி கூட அக்கறை இல்லைன்ட்டு. நான் இப்பவும் சொல்றேன், ஏதாவது கொத்தடிமை பேசிச்சுன்னா அந்த 20 லட்சத்துக்கு வேலை போயிட்டாங்கன்னு அவங்க ஈகோ சிஸ்டத்துல நக்கீரம் பேசினா, இந்த ஜீவசகாப்தங்கிற ஒரு பேசினா எல்லாருமே வந்து அவங்கள விமர்சிச்சாங்க. ஏன் திரும்ப விமர்சிச்சாங்க? எந்த கடுப்புல திரும்ப விமர்சிச்சாங்க? 41 குடும்பங்களுக்கு மீண்டும் மீண்டும் போய் அவங்க வந்து எப்படியாவது தளபதி மேல கேஸ் கொடுங்க, நாங்க காசு கொடுக்கணும். அவங்க வந்து யாருமே தளபதி நாங்க வந்து யாருமே தளபதிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மேல கடுப்பாயி அந்த மக்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு அந்த மக்கள் மேல உண்மையான அக்கறையும் கிடையாது. போனவங்க